பள்ளி வாகனங்களில் அதிகமான பள்ளி மாணவர்களை அழைத்து செல்வதை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து மற்றும் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி தெரிவித்தார். தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி இன்று பார்வையிட்டு வாகனத்தில் மாணவர்களின் பாதுகாப்பிற்கான வசதிகள் சரியாக உள்ளனவா என ஆய்வு மேற்கொண்டு தெரிவித்ததாவது: தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட 200 பள்ளி வாகனங்கள் இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பு வசதிகள் அனைத்தும் இருப்பதை உறுதி செய்த பின்னர் அனுமதி வழங்கப்படும். ஆட்டோக்கள் உள்ளிட்ட தனியார் வாகனங்களில் அதிகமான பள்ளி மாணவர்களை அழைத்து செல்வதை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ஆய்வின் போது தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம், மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆகியோர் உடனிருந்தனர். தணிக்கை செய்யணும். அது தமிழ்நாடு வாகன சட்ட விதிகள், அதாவது பள்ளி வாகனங்களுக்கு தணிக்கை செய்கிறது சம்மந்தமாக தனியாக ஒரு விதிகளில் எந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தணும், ஒவ்வொரு ஆண்டும் அது எப்படி தணிக்கை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் இந்த கேமரா பொருத்தியிருக்கிறது, சென்சார் இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் டிரைவர்ஸ்க்கு அந்த லைசன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பள்ளி வாகனம் அனைத்தையுமே நம்ம முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களுக்கு அந்த பர்மிஷன், இந்த வருஷம் அவங்க பள்ளி மாணவர்கள் எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பாதுகாப்பாக அவங்க பயன்படுத்துகிற வகையில் எல்லா வாகனத்தையும் முழுமையாக ஆய்வு செய்வதற்காக இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்டிஓ இங்கே நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 199 பள்ளி வாகனங்கள் இருக்குது. அதை இன்றைக்கி முதற்கட்டமாக இன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னும் 2-3 நாளில் அனைத்து வாகனங்களையும் முழுமையாக பரிசோதனை செஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை நம்ம பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம். அது நம்ம இவங்க போக்குவரத்து துறை மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் அது கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அது நிச்சயமாக எடுப்போம். அவங்களுக்கு அதை பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத அவங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துவோம்.